நம்மளுக்கு பிடிச்ச புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் கடலைப்பருப்பு, உருட்டுப்பருப்பு, மிளகு, மல்லி, மிளகாய் வத்தல், வெந்தயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறின பிறகு கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்த்துட்டு இப்படி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். வெந்நீரில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு பெரிய சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் விடுங்க, அதான் டேஸ்டியாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு மூணையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் செவந்து வரட்டும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரிச்சு வச்சிடலாங்க. கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அந்த பொடியை இதில் சேர்த்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டுக்கோங்க. இதில் கேஷ்யூ போட்டிருக்கேன், வேணா நீங்கள் வேர்க்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலை சேர்க்கல, அதுக்கு பதிலாக கேஷ்நட் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியோதரைக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா நம்ம விட்ட நல்லெண்ணெய். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த புளியோதரை மிக்ஸ் வற்றி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் வெல்லம் அல்லட்டா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ரிச்சி டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.